நாம் இன்று பூஜ்ஜியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பூஜ்ஜியம்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் உங்களை 3 குழுக்களாக பிரிச்சிருக்கிறேன். நீங்கள் உங்கள் முன்னாடி 3 கட்டங்கள் வரைஞ்சிருக்கேன். அந்த கட்டங்களில் நீங்கள் தாவி குதித்து வரணும். நான் பூஜ்ஜியம்னு சொல்லும் போது நீங்கள் தாவி குதிக்கக்கூடாது. சரியா? 1 2 3ன்னு சொன்னால் 3 தாட்டி குதித்து வரணும். பூஜ்ஜியம்னு சொல்லும் போது நீங்கள் குதிக்கக்கூடாது. சரியா? முதல்ல ஒவ்வொருவராக தான் செய்யணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னோம்னா இப்போ சிரிசாக்கு சொன்னால் சிரிசா தான் தாண்டி வரணும். சரியா? அடுத்தது திவாரிக்காவுக்கு சொன்னோன்னா திவாரிக்கா தான் தாண்டி வரணும். அடுத்தது நிஷிதரிசிக்கு சொன்னால் நிஷிதரிசி தான் தாண்டி வரணும். சரி, 3 பேரும் ஒட்டுக்காக வரக்கூடாது. சரியா? செய்யலாமா? திவாரிக்கா 4, சிரிசா 0, நிஷிதர்ஷினி 0, சிரிசா 1, நிஷிதர்ஷினி 2, திவாரிக்கா 0, திவாரிக்கா 1, நிஷா 0, திவாரிக்கா 0, சிரிசா 2, சிரிசா 0, திவாரிக்கா 0, நிஷியா 0, சிரிசா 2, நிஷியா 3, நிஷியா 0, திவாரிக்கா 0. 0னாலும் 0னாலும் 1 தான். சரியா? சிரிசா 2, திவாரிக்கா 3, நிஷியா 2, நிஷியா 0, சிரிசா 2, சரி, எல்லாமே சரியாக செஞ்சீங்க. யாருமே பூஜைங்கிறது எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது. சரியா?